கோவை உக்கடம் பெரியகுளம் தண்ணீரில் கழிவுநீர் கலந்ததால் குளத்தை தூர்வாரிய பொதுமக்களும் தன்னார்வலர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவையின் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கும் உக்கடம் பெரியகுளம் வறண்டு கிடந்தது. தன்னார்வ அமைப்புகள், பொதுமக்கள், தினமலர் ஊழியர்கள் இணைந்து குளத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்தினர். தொழிலதிபர்கள், நிறுவன முதலாளிகள் முதல் கூலி தொழிலாளர்கள் வரை ஒன்று கூடி குளத்தை தூர்வாரினர். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் வந்தது. இதனால் கோயம்புத்தூர் அணைக்கட்டிலிருந்து ராஜவாய்க்கால் வழியாக பெரியகுளத்திற்கு நொய்யல் தண்ணீர் வந்தது. பெரியகுளத்தின் 320 ஏக்கர் பரப்பில் மழைநீர் நிரம்பி ததும்பியது. இந்நிலையில் பெரியகுளம் தண்ணீரில் கழிவுநீர் கலந்ததால் தண்ணீர் நிறம் மாறியுள்ளது. குளத்தில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் முயற்சியில் மாநகராட்சி நிர்வாகம் முனைப்பு செலுத்தவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். குளத்து தண்ணீரில் சாயக்கழிவும் கலந்து நிறம் மாறியுள்ளது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு இடத்துகள்ல இருந்து இந்த சாக்கடை தண்ணீர் எப்படின்னா நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டெனால்ல மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நேரம் இந்த குளத்துக்கு கலக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, சாயப்பற்ற கழிவுகள் முற்றிலும் அழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆங்காங்கே சாயப்பற்றைகள் 1-2 அங்க குளங்களை சுத்தி இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த கழிவு நீர்களை இந்த குளத்துலதான் அவங்க கலக்குறாங்க. மாநகராட்சி இந்த குளங்கள்ல கண்காணிப்பு குழுக்களை அமைத்து அப்பப்ப இந்த கண்காணிச்சிட்டு இருந்தா மட்டும் இதை பாதுகாக்க முடியுங்க. இந்த குளத்தில் பணிபுரிந்த 10,000 கணக்கான மக்கள் அனைவருமே இப்போது குளத்தின் உட்போதலிய நிலைமையை பார்த்து நிச்சயமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களுக்கு இது தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் அரசின் எந்த திட்டத்திலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். பொதுமக்கள் இணைந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் ஒரு பொது வேலைக்கும் அவர்கள் முன்வர மாட்டார்கள். கோவையில் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மக்கள் ஒன்று திரண்டாலும் மாநகராட்சி நிர்வாகம் ஆதரவு கரம் நீட்டாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.